உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கீரத்தனம். சந்தோஷத்துல இன்னைக்கு 4 வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்னைக்குமே 4 வீடியோ எல்லாம் போட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு இது 4வது வீடியோ. ஆனா சந்தோஷத்தை கொடுத்துட்டு உடனே புடிங்கிறதுல கடவுள் இருக்காரு, ரொம்ப மோசமானவர். உதயநிதி கைது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 3 வீடியோ போட்டிருந்தோம். நடந்த எல்லா விஷயங்களையுமே பேசியிருந்தோம். ஆனா இந்த எஃப்ஐஆர் காப்பியை பார்க்கும்போது சப்புன்னு ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கூட உதயநிதியை கொண்டு உள்ள வைக்க முடியாது இந்த எஃப்ஐஆரை வச்சுக்கிட்டு. இதுதான் எஃப்ஐஆர் காப்பி, பார்த்துக்குங்க. ஒரு செக்ஷன் கூட இதுல மேட விட்டாகாது. நீங்க இப்ப உயர்நீதிமன்றம் நான் இந்த பேசுற நேரத்துல வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்கு. நான் நாளைக்கு நாளான்னைக்கு அப்படிலாம் கிடையாது, ஒரு 4 மணிக்குள்ள விசாரிச்சிருவாங்க அநேகமா. ஏன்னா வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே முறையா இன்னும் வந்து சேரல அப்படிங்கிறதுக்காக 12 மணிக்கு விசாரணையா இருந்தது, ஒரு 12:30 மணிக்கா எடுத்தாங்க, ஒத்தி வச்சுட்டாங்க. ஒரு 4 மணிக்கு விசாரிக்கப்படும் அநேகமா. இந்த வழக்குல உதயநிதியை எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷம் கூட ஜெயில வைக்க முடியாது. எஃப்ஐஆர் அப்படி இருக்கு. உண்மையிலேயே நம்ம நக்கல் நையாண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் சட்டபூர்வமா இதை விலக்கி சொல்லிட்டா உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல தரப்பில் இருந்தும் உதயநிதியோட கைதுக்கு கண்டனங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. என்னதான் டிவிகே கூட்டணியில இருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் விசிகா எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவோட அடிமைகளாக தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க. உதயநிதி பேசின கருத்துல எங்களுக்கு சம்மதம் கிடையாது, ஆனா கைது தப்பு. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத கருத்து, உங்களுக்கு ஏற்புடையது இல்லாத கருத்துக்கு நீங்க என்னத்தையா கருத்து தெரிவிக்கிறீங்க? இல்ல பேசி பேசி நமக்கும் போர் அடிச்சு போச்சு. பட் இவங்களை விட்டுருங்க. இன்னைக்கு அதிமுக சார்பா அதோட இணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கண்டனம் தெரிவிச்சாரு. என்னால சத்தியமா ஜீரணிக்கவே முடியல. உங்களுக்கு என்னையா, திமுக காரனை எவன் போட்டு அடிச்சாலும் எட்டக உட்காந்து ரசிக்க வேண்டியதானே? மனித குல விரோதிகள், திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு பேசினவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும். அவங்களால தீய சக்தின்னு சொல்லப்பட்டவங்க மாட்டிக்கிட்டாங்க. நீங்க அடிக்க மாட்டேங்கிறீங்க, எவனாவது ஒருத்தன் அடிச்சா ரசிச்சுட்டு போக வேண்டியதானே? இதைதான் அதிமுக செய்யணும். இதுக்கு போய் கண்டனம் தெரிவிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு சத்தியமா என்னன்னு தெரியல. ஐயோ, இப்படி எல்லாமா போகணும் அதிமுக? என்னால ஏத்துக்கவே முடியல. உதயநிதி கைது, உதயநிதி பேசின பேச்சை நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. அப்ப இதை ஆதரிச்சு பேசுற மாதிரில இருக்கு, இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதாவது முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி அவர்களோட தாயார் குறித்து ராஜா பேசினாரு. அன்னைக்கு நீங்க புட்டிச்சு உள்ள வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உண்மையிலேயே அம்மா ஸ்டைலியா எடப்பாடியார் அம்மா அப்படின்னு தூக்கி தலையில வச்சு டான்ஸ் ஆடி இருப்பாங்க அதிமுக தொண்டை. அதனாலதான் திமுக காரங்களை அடிச்சாலே மக்கள் ரசிக்கிறாங்க. இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இவங்க திமிரு பிடிச்சவங்க தான், ஆணவத்தால அழியக்கூடியவங்க தான். இவங்களை எல்லாத்தையுமே நீங்க சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததாலதான் மக்கள் அதை ரசிக்காம விட்டாங்க. திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக அப்படிங்கிறத இவங்களை எல்லாம் தூக்கி உள்ள வச்சிருந்தீங்கனால மக்கள் அந்த கிரெடிட் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஏகப்பட்ட பெய்டு போராட்டம் நடத்தினாங்க. ஒருத்தரையா அரெஸ்ட் பண்ணீங்களா? பண்ணாம விட்டீங்க. அம்மா இருந்தா விட்டுருப்பாங்களா? தடை செய்யப்பட்ட குட்காவை சட்டமன்றத்துக்கு தூக்கிட்டு வரான் திமுக. சட்டமன்ற மரபுப்படியே அது தப்பாச்சு. அன்னைக்கு தூக்கிட்டு வந்தவனை கேஸ போட்டு எஃப்ஐஆர் போட்டு தூக்கி உள்ள போட்டிருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அங்கெல்லாம் கோட்டை விட்டீங்க. அப்படியெல்லாம் விட்டதோட வெளிப்பாடுதான் சபாநாயகர் இருக்கையில போய் உட்கார்றான் அவங்க ஆட்சியில. அப்பெல்லாம் நீங்க கோட்டை விட்டீங்க. உங்க பெத்த தாயாரை பத்தி பேசுறான். நீங்க மக்கள் மன்றத்துல போய் முறையிடுறீங்க, நான் அரசியலுக்கு வந்தேன், என்ன பேசலாம், எங்க அம்மாவை பத்தி பேசுறேன். எங்க அம்மா யாரா பேசுற? தூக்கி உள்ள வச்சு பிரிக்கணுமா இல்லையா? நீங்க செய்யாம விட்டுட்டீங்க. திமுக காரனை அடிச்சா மக்கள் ரசிப்பாங்க. அதுதான் அதிமுக காலங்காலமா கொண்டு வந்த ஃபார்முலா. திமுக காரனை அடிக்கிறதுல கரக்கண்டவன்டா அதிமுக காரன். அதிமுக காரன் தான்டா திமுகவுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிதான் நம்மள தூக்கி வச்சு மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதிமுகன்னு. அந்த கோரையே விட்டுட்டீங்களே. உதயநிதியை கைது செஞ்சா இப்ப அதிமுக இதுல எப்படி ஸ்கோர் பண்ணிருக்கலாம்? இதுலயும் ஸ்கோர் பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணல. எதிர்கட்சியா இருந்தப்ப திமுகவோட அத்தனை அவலங்களையும் ஸ்கோர் பண்ணாம கோட்டை விட்டாச்சு. இப்ப லட்டு மாதிரி ஒரு மேட்டர் கிடைச்சிருக்கு. இந்த மேட்டரை எடுத்து அதிமுக என்ன செஞ்சிருக்கணும்? ஆதரவும் இல்ல, எதிர்ப்பும் இல்ல, எப்படி கொண்டு போயிருக்கணும் இத? ஒரு முதலமைச்சர் என்ன டேஷுக்கு அப்படின்னு அருவருக்கத்தக்க வகையில பேசுறாரு. எதிர்கட்சி தலைவர் ஒரு இப்படி ஆபாசமா மேடையில பேசிட்டு இருக்காரு. இந்த 2 ஆபாசவாதிகள் அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கு ஆபாசவாதின்னு நீங்க பட்டம் கட்டி இருக்கணும். விஜய் இப்படி பேசுறார், உதயநிதி இப்படி பேசுறாரு, பாத்துங்க மக்களே, நீங்க போட்ட முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு
ஆனா காவேரி நீருக்கு இவங்க யாருமே இன்ன வரைக்கும் குரல் கொடுக்கல. இவங்க பர்சனல் சண்டையில 2 பேருமே அருவருக்கத்தக்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பேசியிருந்தா ஸ்கோர் பண்ணிருக்கலாமா, முடியாதா? நான் அதிமுக தொண்டர்கள் பார்க்கறவங்கள்ட்டே இதை விட்டுறேன். இப்படித்தானே அதிமுக ஸ்கோர் பண்ணிருக்கணும். கேவலம் உதயநிதிக்கெல்லாம் திமுக காரங்களுக்கெல்லாம் கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தா சத்தியமா என்னால முடியல, ஏத்துக்கவே முடியாது. திமுக காரனை கதற விடுறவனுக்கு பேர் தான் அதிமுக காரன். இன்னைக்கு அந்த ஸ்டைல விஜய் கையில எடுத்திருக்காரு. நான் ஒன்னும் விஜய்க்கு முட்டு கொடுத்தலாம் பேசல, பண்றது சரி, ஆமா சரி. எனக்கு இதுல ஏற்புடையதே இல்லை. அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியல. சரி, இப்ப நம்ம எஃப்ஐஆர் விவகாரத்துக்கு வருவோம். இந்த கேஸ் ஏன் நிக்காது அப்படின்னு நான் சொன்னேன்னா, எஃப்ஐஆர் பாத்துங்க, இதுல போடப்பட்டிருக்க செக்ஷன் பாத்தீங்கன்னா BNS 196 அப்படிங்கிறது பகைமையை தூண்டுதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல். இதுல ஏதாவது பொது அமைதிக்கு பங்கம், அதாவது உதயநிதி பேசுனது தப்பான்னா தப்பு. உதயநிதி ஆபாசமா பேசினாரான்னா ஆமா ஆபாசமா பேசினாரு. இரட்டை அர்த்தத்துல பேசினாரா அப்படின்னா ஆமா இரட்டை அர்த்தத்துல பேசினாரு. தண்டிக்கணுமா, ஆமா தண்டிக்கணும். கைது செய்யணுமா, ஆமா கைது செய்யணும். இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும். நாம அதுல இருக்கக்கூடிய கருத்துருவை பார்ப்போம். உண்மையிலேயே விஜய் அவர்களையும் திரிஷா அவர்களையும் தொடர்பு படுத்தி தான் அவர் பேசினார் அப்படிங்கிறது பச்சை குழந்தை கூட தெரியும். ஆனா நீதிமன்றத்துக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. எப்பவுமே சொல்றேன் கேட்டுங்க, நீதிமன்றத்துக்கு தேவை சாட்சி. இரட்டை அர்த்தத்துல பேசினார், இல்ல அவர் இந்த அர்த்தத்துலதான் பேசினாரு, நீயா இன்னொன்னா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு தான் நீதிமன்றம் எதிர்பார்க்கும். அது என்ஆர் இளங்கோ மாதிரி சீனியர் வழக்கறிஞர் கேஸ்ல ஆஜராயிருக்காருங்கிறப்ப சல்லி சல்லியா உடஞ்சு போகும் இந்த கேஸ். பொது அமைதிக்கு இந்த இதுல எங்க பங்கம் விளைவிச்சது சொல்லுங்க? இதுல பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையவே இந்த கேஸ்ல நாம பயன்படுத்த முடியாது. எங்க பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கப்பட்டுச்சு? மேட் அவுட் ஆகாது. BNS 192 கலவரத்தை தூண்டுதல். யாருகிட்ட கலவரத்தை தூண்டினாரு? இங்க என்ன 2 ஜாதி பிரிவு இருக்கா கலவரத்தை தூண்டுறதுக்கு? இல்ல திமுக காரனை விட்டு டிவிகே காரனெல்லாம் போய் அடிங்கன்னாரா? இல்ல டிவிகே காரன் எவனாவது ஆம்பளையா இருந்தா என் கூட பாடுறா அப்படின்னு பேசினாரா? பாத்துருவோண்டா தீத்துருவோண்டா அப்படின்னு பேசினாரா? இதுதான் கலவரத்தை தூண்டுதல் அப்படிங்கிறதுல வரும். BNS 296B பொது இடத்தில் அருவருப்பாக பேசுதல். இது ஆஃப் த ரெக்கார்டா அருவருப்பு தான். ஆனா சட்ட ரீதியா இது அருவருப்புன்னு கொண்டு போகவே முடியாது. நான் அதுக்காக தான் உதயநிதி அதுல ரொம்ப வசதியா பின்னாடி ஒரு வார்த்தையை போட்டிருந்தார். தண்ணி பாயுது காவேரியில பாயலன்னு சொன்னேன், நான் காவேரிய சொன்னேன். அப்ப நீங்க வேற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிட்டா நான் அர்த்தம் கிடையாது, நான் காவேரியை தான் சொன்னேன் அப்படிங்கிற அந்த உதயநிதியோட வார்த்தையை கொண்டு போய் இதுல வச்சாலே இந்த செக்ஷனும் உடஞ்சு போகும், சுத்தமா கேஸ் நிக்காது. அடுத்து BNS 351 ஒருவருக்கு மிரட்டல் விடுவது. யாருக்கும் அந்த வீடியோல மிரட்டல் விடுக்கப்படவே இல்லை. இந்த செக்ஷனை சேர்க்க சொல்லி யாரு ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. யாரோ இதுலயும் டிஎம்கே போலீஸ் நிறைய உள்ள இருக்காங்களான்னு தெரியல. யாருக்கு மிரட்டல் விடுத்தாரு? யாருக்குமே அதுல மிரட்டல் இல்லை. ஆபாசமா பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனா அதுவுமே மேட் அவுட் ஆகாது டைரக்டா. பட் இது என்ன, இது மிரட்டல் விடுத்த செக்ஷனே இதுல மேட் அவுட் ஆகாது. BNS 352 பொது அமைதியை சீர்குலைத்தல். அதாவது 196 351 கிட்டத்தட்ட 352 கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இதுல பொது அமைதிக்கான பங்கம் விளைத்தல், வேண்டுமென்று ஒருவரை அவமதித்தல் அப்படிங்கிற செக்ஷன்லாம் இதுல ஆன் த ரெக்கார்டா மேட் அவுட்டே ஆகாது. நல்ல அட்வொகேட் இருக்கிறப்ப இதை ரொம்ப பீஸா உடைச்சிருவாங்க. BNS 79 பெண்ணை கண்ணிய குறைவாக பேசுதல். இது மேட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உதயநிதி திரிஷா அப்படிங்கிற பேரை பயன்படுத்தி இருந்தால், பயன்படுத்தல. கீழே இருந்தவங்க தான் சொன்னாங்க, ஏன் நான் மேடையில பேசுறேன், என் தொண்டை 1000 பேசுவான், அதுக்கு நான் எப்படிங்க பொறுப்பாவேன் அப்படின்னு ஈஸியா இதுல இருந்து தப்பிப்பாங்க. ஏன்னா உதயநிதி திரிஷா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ரொம்ப சுலபமா தெரியும். சட்டத்துக்கு நான் இப்போ சொல்றேன், உதயநிதி பேசினது எல்லாமே தப்பு தான், ஆபாசமா தான் பேசினாங்க, அருவருக்கத்தக்கதான் பேசினாங்க. ஆனா மேட் அவுட் ஆகாது. சட்டத்துக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க, சட்டத்துக்கு உண்மை நேர்மை இதெல்லாம் கோர்ட்டுக்கு தேவையில்லை. அந்த உண்மை நேர்மை நிரூபிக்கிறதுக்கு சாட்சிகள் இருக்கா? சாட்சி மட்டும்தான் தேவை. ஒரு நீதிபதி இருக்காரு அப்படின்னா பார்த்தேன் அப்படித்தான் பேசணும் மாதிரி இருந்தது தெரியுது, 5 நாள் ரிமாண்ட் அப்படின்லாம் எழுத மாட்டாரு. ஆனா அவருக்கும் தெரியும் இது தப்புதாங்கிறது, நீதிபதிகளுக்கும் தெரியும். ஆனா சட்டத்துக்கு தேவையான சாட்சி வேணுமே, ஏற்றுல ஏத்தணும்ல, அதுக்கானது இல்ல. இப்ப இவ்வளவு செக்ஷனுமே மேட் அவுட் ஆகாத அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா கோட்டை விட்டாங்க. மாறா என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா உதயநிதியோட போனை கை போட்டு இருக்கலாம்.
ஆனா இந்த கேஸ்ல வந்து போன் கிடையாது, அதனால போனை கொடுங்க அப்படின்னு ரெக்கவரி பண்ண முடியாது. ஆனா எத்தனையோ வழக்குல சம்பந்தமே இல்லாத வழக்குலாம் போனை வாங்கலையா? போனை வாங்கியிருந்தா அதிலிருந்து பல ஆதாரங்களை தேடி இருக்கலாம். ரத்தீஸுக்கு எப்பப்பெல்லாம் நீங்க பேசுறீங்க, எத்தனை வாட்ஸ்அப் சாட் வந்திருக்கு, நீங்க யாரா இருக்கலாம், என்னென்னலாம் பேசுறீங்கன்னு அந்த போனை எடுத்திருந்தாலே பல விஷயங்கள் வெளியில வந்திருக்கும். பட் அதை ரெக்கவர் பண்ணாம விட்டுருக்காங்க. ரெண்டாவது முக்கியமானது, டாஸ்மார்க் வழக்கு எடுத்துங்க. இப்ப விசாகன் ஐஏஎஸ் எங்க இருக்காரு அப்படின்னே தெரியல. விசாகன் ஐஏஎஸ், ரத்தீஸ் இவங்களெல்லாம் முன்கூட்டியே பிடிச்சிருந்து அவங்கள்ட்ட ஒரு வாக்குமூலத்தை உதயநிதிக்கு எதிராக வாங்கி வச்சுட்டு சும்மா இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அந்த கேஸ்ன்னு காட்டக்கூடாது, இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இதுல பெயில் ஆகுதா, உடனே அந்த கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கணும், ரெடியா வச்சிருக்கணும். இதுல தானே பெயில் வாங்குற, அந்த கேஸ்ல எஃப்ஐஆர் போடுறேன்னா அது மேட் அவுட் ஆகும். எனக்கு விசாரணைக்கு தேவைப்படுது, நான் 10 நாள் கஸ்டடி எடுக்க வேண்டியது இருக்கு, டாஸ்மார்க்ல 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு, உதயநிதி கிட்ட நாங்க கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும், நாங்க ரத்தீஸ விசாரிச்சோம், விசாகனை விசாரிச்சோம், செந்தில் பாலாஜியை விசாரிச்சோம், இவர்கள்ட்ட விசாரணை செய்யும் போது இவங்க எல்லாமே உதயநிதியை தான் கை காட்டினாங்க. அதனால உதயநிதி இதுல முக்கியமான ஒரு நபரா இருக்காரு அப்படிங்கறதால, அந்த காலகட்டத்துல துணை முதல்வராகவும் இருந்தார் அப்படிங்கறதால அவர்கிட்ட நாங்க விசாரணை செய்ய வேண்டியது இருக்கு, உதயநிதியோட விசாரணை செய்யறதுக்கு ஒரு 5 நாள் கஸ்டடி கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போலாம். கோர்ட்டு ஒரு 2 நாள் கஸ்டடி கொடுக்கும், இல்ல 1 நாள் கஸ்டடி கொடுக்கும். இப்படி ஏதாவது பெண்டிங் 10 வழக்க வாங்கி வச்சுக்கிட்டு டம்மியா ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி, ஏன்னா அதுல அரெஸ்ட் பண்ண சொன்னா இவங்க முன்ஜாமீன் ஓடிடுவாங்க. அது சும்மா வாங்கி பெண்டிங்ல போட்டு வச்சுக்கிட்டு இது மாதிரி சப்பையா ஒரு கேஸ்ல தூக்கிட்டு வந்துட்டு பின்னாடி அத்தனை கேஸ்லயும் எஃப்ஐஆர் போடணும். இப்படி போட்டு செஞ்சிருக்கலாம், செய்யாம விட்டாங்க. சத்தியமா 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 சொல்றேன், இந்த கேஸ் நிக்காது. அநேகமா இன்னைக்கு பெயில் ஆயிடும். வழக்கம் போல நாம கடந்து புலம்ப வேண்டியதுதான். அதனால ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திமுகவோட வழக்கறிஞர் விங்கு ரொம்ப வெயிட். அவங்க இன்னைக்கு நீதிமன்றத்துல காட்டுவாங்க. இன்னைக்கே பாத்தீங்கன்னா நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நாளைக்கு வந்து உதயநிதி வந்து சட்டசபைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கைது நடவடிக்கை. எங்களோட இளம் தலைவரை உங்களால சட்டசபையில எதிர்கொள்ள முடியாது, இவர் போனா அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு, எப்படியும் போயிட்டு 1/4 மணி நேரத்துல இந்த பட்ஜெட் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, இந்த பட்ஜெட் வந்து ஒரு காகித பூ அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு தான் செய்ய போறேன், உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு தான் செய்ய போறேன். இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணீங்க. இந்த பட்ஜெட் ஒரு காகித பூ, இந்த பட்ஜெட் ஒரு உப்பு சப்பு இல்லாத பட்ஜெட், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் இல்லாத பட்ஜெட், திமுக ஆட்சியின் திட்டங்களை வேண்டுமென்றே இந்த அரசு புறக்கணிக்கிறது, திமுக அரசின் திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு கண்டிப்பா வெளிநடப்பு செய்ய போறீங்க. இதுக்கு எதுக்கு நாங்க இளம் தலைவரை சந்திக்க முடியாம அறுத்து தள்ளுறோம்னு இவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பிடிச்சிருக்கணும். இவங்களை மேலோட்டமா பிடிச்சிட்டீங்க, இது அவங்களுக்கு ஒரு அரசியல் செய்ய வாய்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம் நீதிமன்றம் எப்படி 4 மணிக்குள்ள சொல்லிடும். கண்டிப்பா நீதிமன்றம் நான் இன்னைக்கு பேசியிருக்கிறத கண்டிப்பா பேசும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, தொடர்ந்து பேசுவோம்.